விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். விருச்சிக ராசி பங்குனி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 12வது மாதம் கடைசி மாதம் பங்குனி மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த பங்குனி மாசம். இந்த பங்குனி மாசங்கிறது உபய மாசமா இருக்கிறதுனால வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. வீடு மனகொள்றதோ, கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, ஒட்டு ஒட்டுறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. ஏற்கனவே கட்டியிருந்த வீடு வேலை செய்யலாம். புதுசா எந்த விதமான வாசல் கால் வைக்கிறதோ, கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், மனகொள்றது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசம் 13ஆம் நாள், அதாவது பங்குனி மாசம் 13ஆம் நாள் ராமநவமி. ராமநவமி அன்று ராமநாமம் சொல்வதற்கு ஜெபிப்பதற்கு மிக அற்புதமான நாள். குறைந்தபட்சம் 108 தடவையாவது ராமநாமம் சொல்வது சிறப்பு. ராமநாமத்துடைய மகிமை அளவற்றது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ராமநாமங்கிறது அவ்வளவு புண்ணிய பலன்களை தரும், நம்மளுடைய பாவ பலன்களை நீக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவ பலன்களை நீக்கக்கூடிய வலிமை ராமநாமத்திற்கு உண்டு. எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுகிறதோ அங்க அனுமான் இருப்பார், ஆஞ்சநேயர் இருப்பார். எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தீய சக்திகள் அண்டாது, பிளாக் மேஜிக் செய்வனை சம்பந்தமான பாதிப்பு எதுவும் நடக்காது. ஆக ராமநாமத்துடைய மகிமை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஆக அன்றைய தினம் ராமநாமம் ஜெபிப்பதற்கு சிறப்பான நாள் ராமநவமி, பங்குனி மாசம் 13ஆம் நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் 18ஆம் நாள் பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அன்றைய தினம் திருக்கல்யாண உற்சவத்தை, எந்த தெய்வத்துடைய திருக்கல்யாண உற்சவத்தை பார்த்தாலும் அவர்களுக்கு திருமண தடை விலகும், குடும்ப வாழ்க்கை சிறக்கும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாதத்திலே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசிக்கு 6ஆம் இடம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் யாரு அப்படின்னா செவ்வாய் தான். உங்க ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும்? 19ஆம் தேதி வரைக்கும். வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவா 4ஆம் இடம் அசையா சொத்தை சொல்லக்கூடிய இடம். செவ்வாயே அசையா சொத்து சொல்லக்கூடிய உங்க ராசிநாதனே அசையா சொத்து சொல்லக்கூடியவர் தான். அப்ப அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களோட இடத்தைய நிலத்தைய நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா செவ்வாய் 4ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, இடம் நிலம் சம்பந்தமான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பா இருக்கும். நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையும். 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு சொல்லக்கூடிய இடம். அப்ப ராசிநாதா 5ல சஞ்சரிப்பது, திரிகோணத்துல சஞ்சரிப்பது யோகம். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாம் லட்சுமி ஸ்தானம், திரிகோண ஸ்தானம். பெருசா எஃபெக்ட் போடாம நமக்கு நல்ல பலனை பெற்று தரக்கூடிய இடம். அப்ப 5ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிப்பது நன்மை. குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, கல்யாணம், திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்துல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா ஏற்பட்டு விலகும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்ப வீட்டுல வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்தினால் போதும், மற்றபடி நன்மையே செய்யும் செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு உங்க ராசிநாதன். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன். சுக்கரன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். 7 கல்யாணம், 5 காதல் திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம் 2வது குழந்தை, 5ஆம் இடம் முதல் குழந்தை. அப்ப கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா கூட்டு தொழிலே அமோக லாபம், புதிய தொழில் வாய்ப்புகள் சேரக்கூடிய அமைப்பு, பெரிய சமூகத்துல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, பதவி, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான அனைத்து நன்மைகளும் ஏற்படும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் 5ஆம் இடத்துல உச்சமாகி.
12ஆம் இடத்த அதிபதியாக இருக்கிறதுனால வீட்டில் வயதானவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படும். 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார். பொதுவா 7ஆம் இடத்த அதிபதி 6ல மறைகிறார்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்க்கை துணையிடம் ஒரு சில சலசலப்பு ஏற்படும். நண்பர்களுடனும் ஒரு வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் 11ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல 12ஆம் இடத்த அதிபதி அவர் தான். 12ஆம் இடத்த அதிபதி 6ல இருக்காருன்னா நன்மை. ஏன் அப்படின்னா ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்துல இருந்தா அதுக்கு பேரு விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 6ல மறைவதனால மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில தாயார் சன்னதிக்கு சென்று வெள்ளிக்கிழமையில மல்லிகைப்பூ சாற்றி நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்வது யோகத்தை செய்யும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாசம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி, ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் இந்த 11ஆம் இடம். இந்த 8க்கும் 11 கூடிய புதன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 6ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில செஞ்சிருக்கிறார். அதற்கு மேற்பட்டு 27ஆம் தேதி வரை நேர்கதியில தான் செஞ்சிருக்கிறார் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல. 4ஆம் இடங்கிறது புதன் சஞ்சரிப்பது யோகம். கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்த அதிபதி 4ல செஞ்சரிச்சாருன்னா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்வாங்கல்ல, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள், அதே நேரத்தில் வாகனத்தை தொழிலாக செய்பவர்கள், தாய் வழி அனுகூலங்கள், இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமாக இருக்கும். கமிஷன் ஏஜென்சி, ஆசிரியர், வக்கீல், ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே யோகமான காலமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். தகவல் மூலமாக ஒரு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த 27ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல போறாரு. 5ஆம் இடத்துல போறது நன்மைதான். ஆனா நீச்ச கதியில போறாரு. அப்ப மகாவிஷ்ணு வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செய்வது இந்த மாதம் யோகத்தை செய்யும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடம் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் மாதம் முழுவதும். 10ஆம் தேதி 5ல செஞ்சரிப்பது யோகம். 5ஆம் இடங்கிறது பதவி, 10ஆம் இடங்கிறதும் பதவி தான். அதாவது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இது அப்ப பாத்தீங்கன்னா அரசியல்ல இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான மாதம் இந்த பங்குனி மாசம். அரசியல்ல ஒண்ணு கட்சியில பொறுப்பு அல்லது கட்சியில வந்து ஒரு பதவி, பொறுப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசியல், அரசு சம்பந்தமான யோகத்தை சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம். ஆக இந்த மாதம் மகாவிஷ்ணு வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செய்வது சிறப்பு. இந்த மாதம் 5ஆம் இடம் வலுவடைகிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை தீரும். அதே நேரத்தில் குழந்தை பிறப்பு ஏற்படும், கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, திருமணம் கைகூடும், குழந்தைகளால் நன்மை ஆதாயங்கள் கிடைக்கும். வீட்டில் வயதானவர்களால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய மாதம். ஆக 5ஆம் இடம் வலுவடைகிறதுனால உங்களுடைய புத்தி, சிந்தனை, செயல்தரெல்லாம் மிகச் சிறப்பாக, ஆரோக்கியமாக, இன்பமயமாக ஒரு இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த பங்குனி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.